Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sounds and Studying. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் எஸ்எம்சி யூஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எங்கே ட்ரேட் இருக்குது எந்த இடத்துல செல் இருக்குது எந்த இடத்துல பை இருக்குது அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி அப்லோடு வந்து இந்த யூடியூப் சேனலில் அப்லோடு வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளெயினாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி ரூலை ஃபாலோ பண்ணி பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்மிங் ஜூன் 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணி ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரேடு செட்டப் ப்ளேஸ் பண்ணுறதை பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். ஸோ இதை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டு நாலேஜே கெயின் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க ப்ரோ. ட்ரெண்டு இது வந்து சோச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்லில் இருக்குது. லிக்விடிட்டி ஹண்ட் பார்த்தீங்கன்னா பையில் இருக்குது. அப்போது டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்துட்டான். இதையும் பிரேக் பண்ணல, இதுவும் கண்ட்ரோலில் இருக்குது. ஓகேங்களா? பையில் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போது டிமாண்டுக்கு வருவோம். இப்போ நம்ம மேலே இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். எங்கே போகிறான், என்ன பண்ண போகிறான், எல்லாத்தையும் மேலே இருந்து ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சோம். பை தான் வந்து போகிறோம். இதுக்கப்புறம் தான் நீங்கள் டிமாண்டை மிட்டிகேஷனு கன்ஃபர்மேஷனுக்கு எல்லாம் இப்போ தான் நீங்கள் வரணும். மேலே எல்லாமே முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் சைடெல்லாம் நீங்கள் வரணும். இப்போது டிமாண்ட் மிட்டிகேஷன் கரெக்டாக இருக்கா? டிமாண்ட் மிட்டிகேஷன் கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா? ஓகே, அப்போது மிட்டிகேஷன் எவ்வளோ தூரம் வரலாம்? 50% கிட்ட வரணும். 50% வந்திருக்கா ப்ரோ? வரல. அப்போ என்ன பண்ணுவான்? திரும்ப வருவான். அதனால தான் இதை இன்டியூஸ்மெண்ட்னு போட்டிருக்கேன். இன்டியூஸ்மெண்ட்னா இந்த டிமாண்டுக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் அடிக்க போகிறான். ஓகேங்களா? அப்போது இதே டைம் ஃப்ரேமில் இங்கேருந்து நீங்கள் பார்க்கணும். இதை மார்க்கெட் வந்து இதை அடிப்பான் அப்படின்றத நான் சரி இதை வந்து எடுப்பான்றதை நான் சொல்கிறேன். அப்போ மார்க்கெட் மேலேருந்து கீழே வரணும்ல. அப்போ இதே டைமில் ஏதாவது ஒன்று பார்க்கணும். ஒரு ஹிட் அண்ட் சப்ளை இருக்குது, இதை எடுப்போம். ஓகேங்களா? ஹிட் அண்ட் சப்ளை எடுப்போம். இதனால தான் நான் செல் வந்து கொடுத்துட்ருக்கேன். இந்த ஹிட் அண்ட் சப்ளை இதை எரேஸ் பண்ணலாம். ஹிட் அண்ட் சப்ளை மிட்டிகேட் பண்ணால் பிஓஎஸ் பண்ணால் டிமாண்ட் எடுத்தான். நம்ம அன்றைக்கி பார்த்த மாதிரி டிமாண்ட் வந்து ஃப்ளிப் ஆச்சு. ஃப்ளிப்லேருந்து நான் செல் போனதுக்கு ரீசனே இங்கே டிமாண்டுக்கு வருவோம் அப்படின்ட்டு. ஆனால் இதில் எடுத்த ஃப்ளிப்புக்கு டிபி இந்த லோவில் கொடுக்குறது தான் பெட்டர். அதனால தான் இந்த ஃப்ளிப்பில் நான் என்ட்ரி கொடுத்தேன். கன்ஃபர்மேஷன் பார்த்தோம். கன்ஃபர்மேஷன்லேருந்து ஒரு பெரிய 1:50 என்ட்ரி 1:50 என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இன்னும் என்ட்ரி கிடைக்கல. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப்ளை எதுவுமே இந்த சப்ளை கொடுத்துருந்தேன். மார்க்கெட் சப்ளைக்கு வராமல் கீழே போயிட்டான். இப்போ இது பிஓஎஸ் ஆயிடுச்சு. இது மேனுவல் டிஸ்பியூட்டா? அப்போது மேலே இங்கே ஒரு ஹிடன் சப்ளை இருக்குது. என்ன ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. மேலே என்ன இருக்கு? சப்ளை என்ன டாப்பில் இருக்கு இல்லைங்களா? டெய்லியோட டாப்பில். டெய்லியா? அந்த ப்ளூ கலர்ல போட்டு அந்த சப்ளை ப்ளூ கலர்ல இதுவும் வரலாம். இது வரலாம். ஏதாவது ஒரு சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்தால் மார்க்கெட் வந்து கீழே வரலாம். அப்போ இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்திருக்கு. அதுக்குண்டான ட்ரேட்ஸை நம்ம பார்க்கணும். அப்புறம் ஃபெயிலியர் ஆகி போனோன்னா அதுக்கு அடுத்தது இங்கே பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு மேலேருந்து கீழே போட்டிருக்கிற அந்த மேலேருந்து வரும்போது 3வது ப்ளூ கலர் பாக்ஸுக்கு அதுக்கு கீழே இருக்கிற டாப்பு தான் இன்டியூஸ்மெண்ட்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாமா இன்கேஸ் அந்த சப்ளைக்கு வந்தா? இது வந்து இன்டியூஸ்மெண்ட். ஆனால் மார்க்கெட் பை தான் வந்து போகிறான். ஆனால் இந்த சப்ளையில் நம்ம கவுண்டர் சூப்பராக எடுக்கலாம். ஏன்னா இன்டியூஸ்மெண்ட் இருக்குது.
இந்த அது டிமாண்டுக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட். அது ஒரு இன்டியூஸ்மெண்ட். இப்போ அதுக்கு கீழே ஒரு இது கிடையாது ப்ரோ. இது கிடையாதா? இது கிடையாது. பையர் இந்த இடத்துல வந்து சுத்திட்டு இருக்கானுங்க. கண்ட்ரோல் பணமே இல்லாம சுத்திட்டு இருக்கான். நம்ம லோ டைம் ஃப்ரேம்ல போனா நம்ம லோ டைம் ஃப்ரேமுக்கு ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுல இருக்கும். லோ டைம் ஃப்ரேம்ல லோ அண்ட் ஹை அடிக்கிறது, ஹையர் டைம் ஃப்ரேம்ல கன்சாலிடேட்டா இருக்கும். ஓகே. பணம் இல்லாம. ஓகேங்களா? கன்சாலிடேஷன் மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்துக்க கூடாது. இது இது வந்து உங்களுக்கு வந்து பையர் அண்ட் செல்லர் பார்க்கணும். இங்க இருந்து மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டா கீழே வந்திருக்கான். பெரிய செல் ஆர்டர் வச்சிருக்கான். அப்போ இந்த இடத்துல பெரிய அமௌண்ட் இருக்கு. ஓகே. மார்க்கெட் செல் ஆகணும்னா இங்க இருந்து செல் ஆகும். ஆனா மறுபடியும் மார்க்கெட் இந்த டிமாண்ட்ல கண்ட்ரோல் எடுக்கிறான்னா இதுல இருந்தெல்லாம் செல் ஆகாது. ஏன்னா ட்ரெண்ட் மார்க்கெட் மேலே போக போறோம் அப்படின்னா இந்த இடத்துல பெரிய லெவல்லாம் செல் ஆகாது. ஆனா ஒரு கவுண்டர் போடும் இந்த மாதிரி. அதுலயே நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே. ட்ரெண்ட் தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் லிக்விடிட்டி இதெல்லாம் பார்த்துட்டு வரணும். அதனால தான் உங்களுக்கு பிஓஎஸ் அண்ட் சோச்சஸ் பார்த்தோம். எல்லாமே பார்த்துட்டு லிக்விடிட்டியை வச்சு உங்களுக்கு லிக்விடிட்டியை பற்றி சொல்லி கொடுத்தேன். அதுலேருந்து நெக்ஸ்ட் வரணும். அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் நீங்கள் வரணும். ஓகே. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? இப்போ இந்த இடத்துல மார்க் டெய்லி பண்ணிங்கன்னா உங்ககிட்ட 10,000 இருந்துச்சுன்னா 10,000மே ப்ராஃபிட் பண்ணலாம். 10 லட்சம் இருந்துச்சுன்னா 10 லட்சமே ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் ரியல் அக்கௌண்ட்டில் பண்ணணும். ஃபண்டரில் பண்ணக்கூடாது. ஃபண்டரில் பிரீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? புரியுதா? இப்போ 4 ஹவரில் மேனுவல் இன்டிஸ்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்ளை வேலிட் இல்லை. பட் சப்ளைன்றனால நம்ம எடுத்திருக்கோம். மேலே இருக்கக்கூடிய சப்ளை வேலிட். அப்போது சப்ளைக்கு நமக்கு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. மார்க்கெட் கீழே இந்த டிமாண்டுக்கு போக போகிறான்றது தெரிஞ்சு லெஃப்ட் சைடில் வந்து நம்ம சேஃப்டிக்காக ஏதாவது டிமாண்ட் இருக்கான்னு பாருங்கள். எங்கேயுமே டிமாண்ட் இல்லை. அப்போது இங்கே எங்கேயுமே டிமாண்ட் இல்லைன்னா இங்கே எங்கேயுமே டிமாண்ட் இல்லை. இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. மார்க்கெட் ஆல்ரெடி இதுக்கு மிட்டிகேஷன் பண்ணி ரியாக்ஷன்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. அப்போ நீங்கள் இது சோச்சு மேலே இந்த சப்ளைக்கு மார்க்கெட் போகணும்னா ஒரு கவுண்டர் வந்து எடுக்கலாம். இந்த இடத்துல போகும். ஆனால் எவ்வளோ தூரம் போல் இங்கேருந்து வந்திருக்கான். அப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இல்லைனா பிரேக் ஈவன் பண்ணியிருக்கோம். பெரிய ப்ராஃபிட் பிடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். அப்போது இங்கே இருந்த டிமாண்டும் ஆல்ரெடி மிட்டிகேஷன் அண்ட் ஃபெயிலியர் ஆகிருக்கு. இந்த டிமாண்ட் தூக்கிடுவோம். கீழே ஏதாவது டிமாண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்த டிமாண்டுமே இல்லை. அப்போ ஸ்லிப் ஆகி இந்த லோக்கு போகுமா பாருங்க. இதெல்லாம் இப்போ லிக்விடிட்டி மாதிரி தெரியுதா? ஓகே. எந்த டிமாண்டும் இல்லைனா பை இங்கே ஒரு டிமாண்ட் இருக்கா? இது இல்லை. பை ப்ரெஷர் கிடையாது. மார்க்கெட் ஸ்லிப் ஆகி கீழே போகும் இந்த டிமாண்டுக்கு. எப்படி மைண்ட் விட்டு ஆப்ரேட் பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். நம்ம பிடிச்சிட்டோம் இதில் மார்க்கெட் கீழே தான் வர போகிறான்ட்டு. அப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து டிமாண்ட் வரைக்குமே ஹோல்டு பண்ணலாம். பட் உங்களோட அக்கௌண்ட் ஸ்வாப் ஃப்ரீயாக இல்லாமல் இருந்துச்சுன்னா லோலே கட் பண்ணிட்டு வெளியே வாங்க. ஸ்லோவாக கீழே போவோம் டிமாண்டுக்கு. இந்த ஸ்லோ மூமெண்ட்லேயே தெரிஞ்சிச்சு செல்லர் கண்ட்ரோலில் இல்லை. இந்த டிமாண்டில் 50% ஆர் ரீஃபண்ட் பண்ணிட்டு வந்து மிட்டிகேட் பண்ணும்போது உங்களுக்கு ஹெவி ப்ரெஷர் இருக்கும். பை உடனே மேலே போவோம். அப்போ இந்த இடத்துல பை வந்து பண்ண போகிறோம். இங்கே பை பண்ண போகிறோன்னா மார்க்கெட் மேலே இருந்து கீழே வரணும். அதுக்கு தான் இந்த சப்ளைவே எடுத்துக்கும். சப்ளைலேயும் இன்டிஸ்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது. ப்ளே பண்ணிட்டான். சப்ளைக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு செல் வந்துருக்கு. அதனால தான் 4 ஹவரில் இந்த சப்ளைக்கு போக போகிறோம் இன்டிஸ்மெண்ட்டும் இருக்குன்றது தெரிஞ்சு தான் 15 மினிட்ஸில் போயிட்டு இந்த இடத்துல ஒரு சினாரியோ பில்ட் பண்ணேன். பிஓஎஸ் சோச் இந்த இடத்துல பிஓஎஸ் இந்த இடத்துல சோச்சு நமக்கு இந்த லோவை அடிச்சுட்டு இங்கே போயிருக்கான். கீழே டிமாண்ட் இல்லை. இந்த லோவை அடிச்சுட்டு மேலே போயிருக்கான். யார் பண்ணியிருக்கான்றதையும் ஒன்ஸ் நம்ம பார்த்துருவோம். லண்டன் அடிச்சுட்டு நியூயார்க் போயிருக்கான். அப்போது நியூயார்க் இந்த இடத்துல பவர் வச்சுருக்கான். கொஞ்சம் நல்லா இது இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல ஹை பிரேக் பண்ணியிருக்கான். கவுண்டர்ன்றனால டபுள் சோச் ஆயிடுச்சா? புரியுதுங்களா? டபுள் சோச் ஆயிடுச்சா? ஓகேங்களா? இப்போது இந்த லோவை அடிச்சிருக்கான். இதை இன்டிஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணாலும் இங்கே வந்து நம்ம பை பண்ணணும். பட் நமக்கு டபுள் சோச் வேணும்.
எல்லாத்தையுமே நம்ம பார்த்தது எல்லாமே உள்ள கொண்டு வாங்க. டபுள் சோச் வேணும். டபுள் சோச்சு இந்த இடத்துல கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இந்த லோவை எடுத்து இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை வந்து போவான். பட் மார்க்கெட் வரல இங்க. வராம அப்படியே மேலே இப்படி போய் இங்க போயிட்டான். இப்போ இந்த இடத்துல பிரேக் நடந்திருக்கு. பிஓஎஸ் போடுவோம். 2 சோச்சு நமக்கு டிமாண்ட்ல மிட்டிகேட் பண்ணாம அடுத்த பிஓஎஸ் வந்து பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ணலாம் ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணலாம் மார்க்கெட்? மறுபடியும் அந்த சோர்ஸ்ல இருக்கிற டிமாண்டுக்கு வந்துட்டு மறுபடியும் மேலே போகலாம். சூப்பர் ப்ரோ. சோச்சு தான் அங்கே தான் வருவான். ஓகேங்களா? இப்போது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். சோச்சுக்கு வருவான், இந்த இடத்துக்கு வந்துட்டு பை போவான். ஆனால் மார்க்கெட் இந்த இடத்துல ஏதாவது பண்ணி வச்சுருக்கணும் இல்லை? அப்போது நீங்கள் உங்களுக்கு தெரியும், இப்போது இந்த சோச்சுக்கு வர போகிறான்றது தெரியும் உங்களுக்கு. இப்போ மார்க்கெட் உள்ளே என்ன ஒரு வேலை பண்ணி வச்சுருக்கான்றதை நான் காட்டுறேன். இது ஒரு டிமாண்டா? இந்த பிஓஎஸ்க்கு இது டிமாண்டா? ஆமா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2 சோச் கிடச்சிருச்சு. டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணல, என்ட்ரி மிஸ்ஸு. ஓகேங்களா? டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணாமல் பிஓஎஸ் போட்டான், என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு 2 சோர்ஸ் கிடச்சிச்சு, பை தான் வந்து போக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த இடத்துல பை போவாங்க. ஓகேங்களா? ஓகே. என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? இந்த பிஓஎஸ்க்கு இதுதான் இன்டிஸ்மெண்ட். ஓகே. இந்த பிஓஎஸ்க்கு இதுதான் வந்து இன்டிஸ்மெண்ட். இந்த இன்டிஸ்மெண்ட் கீழே ஏதாவது டிமாண்ட் இருக்கா பாருங்க. இல்லை, இம்பேலன்ஸ் இல்லை, இங்கேயும் இல்லை. அப்போ என்ன ஆகும்? ஸ்லிப் ஆகுமா இந்த லோ வரைக்கும்? ஆமா. இந்த லோ ஸ்லிப் ஆச்சுன்னா அதுக்கு கீழே டிமாண்ட் இருக்கா? இல்லை. அப்போ இந்த லோவும் ஸ்லிப் ஆகுமா? ஓகே. டிமாண்டுக்கு வந்துடுவான். தெரியுதுங்களா? மார்க்கெட்டே வேலை பண்ணி வச்சுட்டான் அந்த இடத்துல. அண்டர்ஸ்டாண்டா? அதனால தான் எஸ்டர்டே வந்து இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து கொடுத்துருந்தேன். புரியுதுங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ. ப்ரோ எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. இப்போ இந்த டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் டைரெக்டாக என்ட்ரி போகக்கூடாது. ஏன்னா கவுண்டரில் இருக்கும். எப்பயுமே கன்ஃபர்மேஷன் மஸ்ட்டு. கன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருச்சே, இங்கே பிஓஎஸ் கொடுத்துருச்சு, சோச் கொடுத்துருச்சு, அப்புறம் மறுபடியும் ஏன் கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம் அப்படின்னா, சோச் கொடுத்த உடனே கீழே வந்திருந்தானா நம்ம பை எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இது சோச் கொடுத்துட்டு பை டிமாண்டுக்கே வராமல் என்னென்னமோ பண்ணிவிட்டு இப்போ திடீர்னு கீழே வரானா சம்திங் நம்ம பை பார்த்த மாதிரி இங்கே செல்லுக்கு எடுத்துகிட்டு இருக்கலாம் நமக்கே தெரியாமல். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ் இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்து அந்த எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்கு வந்துட்டு இங்கேருந்து செல் போகலாம் நமக்கே தெரியாமல். அது ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக இருந்தாலும் திடீர்னு மார்க்கெட் கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மேலே இருந்து வரான் அப்படின்னா நம்ம சேஃப்டி. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கறது மஸ்ட்டு. இந்த டிமாண்டுக்கு ஓகே. ஒரு சூப்பரான இன்டியூஸ்மெண்ட் மார்க்கெட் கொடுத்து வச்சிருக்கானா இந்த இடத்துல? கன்சால்டேட்டாகவும் இருக்குது, இன்டியூஸ்மெண்ட்டாகவும் இருக்குது, லோவாகவும் இருக்குது. புரியுதுங்களா? மார்க்கெட் ஏன் இந்த டிமாண்டுக்கு வரணும்னு இப்போ உங்களுக்கு தெரியுதா? மேனிபுலேட் பண்ண போகிறோம். திடீர்னு கீழே ஓகே. வந்து அடிப்பான் எல்லாரையுமே. அப்போ ஓகேங்களா? டெக்னிக்கலாக நம்ம ஒன்றும் இல்லை ப்ரோ, ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ நான் ரீட் பண்ணது கஷ்டமாக இருக்கா இல்லை ஈஸியாக தான் இருக்கா? ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கா? நீங்க சொல்லும்போது இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது நல்லா தெரியுது. வெறும் ஸ்ட்ரக்சரா பார்க்கும்போது இது இன்டியூஸ்மெண்ட்டா நம்ம எடுக்கணுமா இல்ல வந்து இதை எப்படி நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். ஓகே, அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே ஸ்ட்ரக்சராக ரீட் பண்ணிக்கிட்டே வரணும். பிஓஎஸ் இருக்குது, சோச் இருக்குது, ஓகே 2 சோச் நடந்துருச்சு. அப்போ இன்டியூஸ்மெண்ட் இருக்கான்னு பார்த்தா இன்டியூஸ்மெண்ட் வந்து இங்கே இருந்தது, பட் டிமாண்டுக்கு வரல. இப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட் இங்கே இருந்தது, மார்க்கெட் டிமாண்டுக்கு வந்து தான் பை வந்து போக போகிறோம், ஆனால் டிமாண்டுக்கு வரல. அப்போ ஏன் வரல அப்படின்றத பார்க்கணும். மார்க்கெட் வந்து அதுக்கு அடுத்தது அப்படியே மேலே போயிட்டு பிஓஎஸ் வந்து பண்ணுறான். ஓகே, பிஓஎஸ் இருக்குது, அப்போது நமக்கு இந்த என்ட்ரி மிஸ். இப்போ பிஓஎஸ் வந்து பண்ணுறான். பிஓஎஸ்ல என்ன வேலை பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ இன்டியூஸ்மெண்ட் வித் டிமாண்ட் இருக்குது. அப்போ இன்டியூஸ்மெண்ட் இந்த ஸ்ட்ரக்சரே ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு
கீழ ஓகே. இருக்கக்கூடிய இந்த அவைலபிளா இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ல தான் மார்க்கெட் பை வந்து போவான். அதனால தான் இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வராம ஒரு பெரிய ஆப்பரேஷன் வந்து பண்ணியிருக்கான் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். திடீர்னு மார்க்கெட் இங்கேருந்து இப்படி கீழ வரணும். அதுக்கு இந்த சப்ளைவ சப்போர்ட்டா எடுக்கலாம். இது இப்போ கவுண்டருக்கு இப்போ இதுவே நம்ம கவுண்டர். இந்த கவுண்டர் சப்ளை இந்த கவுண்டர் டிமாண்டுக்கு இதுல ஒரு கவுண்டர் எடுக்கலான்றது ஒரு ஐடியா இருக்கா? ஆனா இதுல நம்ம என்ட்ரி போகக்கூடாது. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்ப்போமா? இது நம்ம எடுத்துக்கலாமா ப்ரோ? பிஓஎஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸ்விங் மாதிரி இது ஒரு இது ஸ்விங்கு இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க ஸ்விங்கா என்னன்னு. இது நான் ஸ்விங் இல்லைன்னு சொல்றேன். இது சரி நானே எஸ். சொல்றேன். சிம்பிள் தான். இப்போ எப்படின்னா ஒரு கேண்டில் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அங்கேருந்து கன்சால்டேட் தான் நடந்திருக்கு. மேபி இந்த இடத்துல ஒரு கேண்டில் 2, 3, 4, 5 அப்படின்னு இப்படி போயிட்டு இப்படி வந்திருக்குன்னா அது ஸ்விங்கு. இது ஒரு கேண்டில் இப்படி இருக்கு. அதுக்கு அடுத்த ஓகே. கேண்டில் பக்கத்தில் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் இப்படி போயிருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் ஓகே. இப்படி போயிருக்கு. இப்படி போயிருக்கு. ஓகே. கன்சால்டேட்டா ஓகே. தெரியுதா? இது ஆமா. ஒரு கன்சால்டேட். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. மேபி இந்த ஒயிட் கலர் கேண்டலுக்கு அப்புறம் 4, 5 கேண்டில் மேலே போயிட்டு வந்திருக்குன்னா அது ஸ்விங்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இது ஸ்விங்கு கிடையாது, கன்சால்டேட். கண்டிப்பா இந்த லோ ஹையை அடிக்கும். ஓகே. ஓ ஹை அண்ட் லோன்றது இது ஹை, ட்ரேடிங் ரேஞ்ச் இதுதான். ஓகே. அப்போ எக்ஸ்ட்ரீம் இங்க இருக்கா? ஆமா. எக்ஸ்ட்ரீம் சப்ளை இருக்கா இங்க? ஆமா. எக்ஸ்ட்ரீம் சப்ளை மார்க்கெட் என்ன பண்றான்? மிட்டிகேட் பண்ண வரோம். மிட்டிகேட் பண்ணிட்டான். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரீம் தான் மோஸ்ட்லி வருவான். இன்ட்ராடே ஓகே. கொடுத்துருக்கானா இந்த இடத்துல? ஓகே. இவ்வளோதான். இன்ட்ராடே கொடுத்துருக்கா? ஆமா. கொடுத்துட்டு என்ன பண்ணுறான்? திடீர்னு சப்ளைக்கு போகிறான். ஓகேங்களா? இங்கே சப்ளை போகிறான்ல, சப்ளை தொட்டுருச்சு கன்ஃபர்மேஷன், அது செகண்ட் பார்க்கலாம். அப்படியே கீழே பாருங்க. கீழே என்ன இருக்கு? லிக்விடிட்டியாக இருக்கா? லிக்விடிட்டி. அப்போ லிக்விடிட்டி அடிக்க வாய்ப்பு இருக்கா? அப்போ சப்ளை எடுத்து அடிப்பான். கன்ஃபார்ம். இதுவும் ஒரு கன்ஃபார்ம். லிக்விடிட்டி பில் பண்ணிட்டு வந்திருக்கான் மார்க்கெட். கச்சகச்சன் கன்சால்டேட்டாக போயிருக்கு. ஸ்ட்ரக்சராக வரல, கன்சால்டேட்டாக போயிருக்கு. இப்படி இங்கே போயிருக்கு. சப்ளையும் தொட்டிருக்கான். சரி ரைட்டு. இப்போ இதில் மிட்டிகேட் ஆகிருக்கு. நம்மளோட இதில் மிட்டிகேட் ஆகிருக்கான்னு பார்ப்போம். எஸ், மிட்டிகேட் ஆகிருக்கு. ஓகே. அப்போது மிட்டிகேஷன் கேண்டில் என்ன கேண்டில் ப்ரோ? இருங்க. நம்ம வீக்லிக்கு வந்தோம், பிஓஎஸ் பார்த்தோம், இன்ட்ராடே கொடுத்துச்சு. எக்ஸ்ட்ரீம்க்கு மார்க்கெட் வருவான்னு வெயிட் பண்ணோம், எக்ஸ்ட்ரீம்க்கு வந்துட்டான். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் நம்ம முடிச்சிட்டோம். ஸ்ட்ரக்சர் முடிஞ்சா ஆமா. இப்போ மிட்டிகேட் பண்ணிட்டான். மிட்டிகேஷன் ரூலுக்கு ஜம்ப் ஆகணும் நம்ம. ஓகேங்களா? இப்போ மிட்டிகேஷனுக்கு வாங்க. ஸ்ட்ரக்சரை விட்டுட்டு மிட்டிகேஷனுக்கு வந்துடணும். ஓகே. லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு இப்போ 50% பாடி கேண்டிலுங்கிறதுனால 50%க்கு வரானா அப்படின்றத பார்க்கணும். சூப்பர் ப்ரோ. அப்போ நான் 50% மார்க் பண்ணிட்டேன். 50% மார்க் அதுலேயே பண்ணிட்டேன். அடுத்து ரீஃபைன் மட்டும் பார்த்து வச்சிடணும். சூப்பர் ப்ரோ. ரீஃபண்ட்மெண்ட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே மைண்டில் வச்சுக்கோங்க, ரீஃபண்ட்மெண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா என்னோட பிகினிங் ஸ்டேஜில் ஒரு வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணேன். 1 இயர் வேஸ்ட் ஆச்சு எனக்கு ரீஃபண்ட்மெண்ட்டு நான் பார்க்க தெரியாமல். நான் ட்ரேடிங்லாம் நல்லா கற்றுக்கிட்டு இருக்கும்போது. ஓகேங்களா? இன்னொரு ரீஃபைன்மெண்ட் இருக்கான்னு எக்ஸ்ட்ரா பார்த்து வச்சுக்கலாம். இன்னொரு ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. இந்த ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் லோயர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு நம்ம வந்து கன்ஃபர்மேஷனுக்கு சோர்ச் கொடுக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு சப்ளை எடுத்துட்டு நீங்கள் என்ட்ரி போகணும். ஓகே. ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணோம், இல்லைனா 50%ஆவது வரணும். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான் ப்ரோ? மிட்டிகேஷன் இடத்துல தொட்ட வேகத்துக்கு கீழே வந்துட்டான். ஓகே. நம்ம மிட்டிகேஷன் ரூலில் இருக்கா?
இல்ல ஆக்சுவலா 50%னா நம்ம மறுபடியும் 50% தொடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போது இந்த ஹையில் இப்போ என்ன இருக்குன்றதை கன்சிடர் பண்ணலாம். லிக்விடிட்டி. அவ்வளோதான். லிக்விடிட்டி இப்போ நம்ம லிக்விடிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே. இங்கேருந்து ஃபோர்ஸாக கீழே வந்திருக்கான். இந்த இடத்துல அப்படியே 4 ஹவருக்கு போயிட்டு அங்கே என்ன நடந்திருக்குன்றதை பார்ப்போம். இங்கே என்ன நடந்திருக்கு 4 ஹவரில் இருங்க, டெய்லிக்கு போகிறோம். இந்த கேண்டலை நோட் பண்ணலாம். இந்த கேண்டலில் 4 ஹவரில் நமக்கு ஏதாவது நடந்திருக்கணும். என்ன நடந்திருக்கு? ஒன்றுமே இல்லை, ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்குது. ஆமாம். அப்படியே பை ஜூம் பண்ணுறேன். என்ன பண்ணுறான்? பை போகிறான், அங்கேருந்து கீழே வரான். ஜஸ்ட்டு பை போயிட்டு கீழே வரான். அங்கே ஒரு கேண்டல் மேலே போயிட்டு வந்திருக்கு. இன்ஸ்டியூஷனல் மூவ் இருக்கா அப்புறம் இல்லை? இன்ஸ்டியூஷனும் டேல இல்லை, ஆனால் 4 ஹவர்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு ஆர்டர் பிளாக்கு. ஆர்டர் பிளாக் விட்டுருங்க. ஓகே. நம்ம டெய்லி டு 4 ஹவர் தான் வரணும். 4 ஹவரில் ஒரு ஆர்டர் பிளாக்கு அப்படின்னா அந்த 4 ஹவருக்கு தான் நீங்கள் போய் பார்க்கணும். ஓகே. இதுக்குள்ள மூவ் இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் ஃபுல் சைஸ் பாடி கேண்டல் தான். ஓகே ஓகே. 4 ஹவர் இப்போ டெய்லி டு 4 ஹவர் தான் வரணும். 4 ஹவரில் ஒன்று பார்த்துட்டு அதுக்கு நம்ம பார்க்கக்கூடாது. இதுவும் ஃபுல் சைஸ்ன்றது இதை பார்க்கக்கூடாது. நம்ம 4 ஹவர் டெய்லி தான் வரணும். டெய்லியில் இன்ஸ்டியூஷனல் மூவ் பார்க்கணும். இன்ஸ்டியூஷனல் மூவில் இந்த விக்கை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. ஒன்றுமே இல்லை உள்ள. சும்மா ஒரு மூமெண்ட்னாலும் ஒரு இன்ஸ்டியூஷனல் மூமெண்ட்னாலும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உள்ளே இருக்கான்றதை பார்க்கணும். நம்ம அவுட்லேயே வந்து கண்டுபிடிச்சோம். உள்ள டைம் ஃப்ரேம் போகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சோம். ஏன்னா 50% கேண்டல் இல்லை. அப்போது இது ஒர்க் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி ஒர்க் ஆகும் தெரியுங்களா? இதில் எல்லாருமே இப்போ செல் வந்து இருப்பாங்க. ஓகே. இப்படி வந்துட்டு ஏன் அந்த விக்கு வரைக்கும் கூட வந்துட்டு நல்லா இப்படி கீழே போயிட்டு இப்படி வருவான். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாரும் ஏமாந்துருவாங்க. அடடா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு இங்கே போய் ஒரு என்ட்ரி போடுவான். அங்கேயே எடுத்துகிட்டு இப்படி வந்துட்டு இருக்கோம், மேலே போய் அடிப்பான். ஓகே. அப்போது இந்த கோர் மார்க்கெட் 50% வரணும். வர்றதுக்கு முன்னாடி நிறைய மேனிபுலேட் பண்ணுவான். நமக்கு ஜிபிபியூஸில் நடந்தது பார்த்தீங்களா? எல்லாருமே வந்து கேட்டாங்க, என்ன ப்ரோ இவ்வளோ தூரம் வந்துடுச்சு, வருமான்ட்டு. வருவான், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த சப்ளை எல்லாமே கொடுத்து அங்கேயே மேனிபுலேட் பண்ணி டக்குன்னு சப்ளை இது எக்ஸ்ட்ரீமுக்கு வந்தான், கீழே வந்துட்டான். என்ன பண்ணிட்டு இருக்கான்? டிபி போகாமல் இப்போ மேலே வந்துட்டு இருக்கான். இதே மூமெண்ட்டு தான் இங்கே நடக்குது. திடீர்னு கீழே வந்துடுவான். பார்க்க தான் இப்படி இருக்கும். ஆனால் ரொம்ப ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் ஆயிருங்க. ஏன்னா ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட் இல்லைன்னா இங்கே ஒரு சப்ளை இருக்கு, இந்த சப்ளைக்கு கூட கீழே வரலாம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை. ஆனால் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டான். இப்போது இந்த சப்ளைலேருந்து கீழே வரலாம். இந்த சப்ளைவை ஃபெயில் பண்ணிவிட்டு கீழே வரலாம். அதனால தான் டாப்பில் அண்ட் பாட்டமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? வேறு ஏதாவது சப்ளை இருக்கா? இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்குது, மேலே கூட ஒரு சப்ளை இருக்குது. இங்கேருந்தும் கீழே வரலாம். இதான் மார்க்கெட் ஒரு இவ்வளோ பெரிய செல் மூமெண்ட் கொடுத்ததுக்கு ஒரு ரெக்கவர் பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணுவான், அங்கே இருக்க ஆர்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே வருவான். ஆனால் கீழே வந்து தான் ஆகணும் இந்த டிமாண்டுக்கு. ஓகேங்களா? இது சோச்சு சம்திங் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இல்லை, மிட்டிகேட் பண்ணல. இதை மிட்டிகேட் பண்ணானா கூட ஓகே. ஏன்னா நம்ம இப்போ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குன்னா நம்ம இங்கே தான் க்ளோஸ் பண்ணணும். ஏன் க்ளோஸ் பண்ணணும்னா நம்ம டிமாண்ட்லேருந்து பை பண்ண போகிறோம். நம்ம இதை கவுண்டர் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு டிமாண்ட்லேயே க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? கவுண்டர் எடுத்தால் ஃபஸ்ட்டு டிமாண்ட்லேயே க்ளோஸ் பண்ணிடணும். ஆனால் இந்த டிமாண்டு மிட்டிகேட் ஆகலை. மார்க்கெட் கீழே தான் வருவோம். அடுத்தது இந்த 2 சப்ளைலேருந்து கீழே வரதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். அப்போ இந்த சப்ளையில் போய் நம்ம செல் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா வேண்டாம். நம்மளோட ரூல் இஸ் அ ரூல். பாட்டமில் டாப்பில் என்ட்ரி. ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் எதுக்கு வந்து இந்த இடத்துல சப்ளையில் என்ட்ரி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே. இதில் இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கேன், இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கேன். இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இது இன்ட்ராடே. அப்போ இன்ட்ராடே எவ்வளோ தூரம் போகும்? இங்கே என்ட்ரி கொடுத்தா இப்போ லோ கிரியேட் பண்ணிட்டு இருக்கான் இங்கே. ஓகே. இப்படி வந்தானா இதுதான் இங்கே இருக்கக்கூடிய லோ தான் நமக்கு டிபி. இதை அடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, சூப்பர் டிமாண்ட் இருக்குது. இதில் இருந்து கூட பை போகலாம் இப்படி. அதனால தான் இங்கேயும் ஒன்று கொடுத்துருக்கேன்.
ஆனால் இதுதான் மஸ்ட்டு. ஏன் மஸ்ட்டுன்றது உங்களுக்கு தெரிஞ்சா? ஏன்னா அதான் இந்த ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கிற லிக்விடிட்டி ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டியும் ஹண்ட் பண்ணுறதுக்கு இல்லை. 50% மிட்டிகேட் பண்ணலை, ரீஃபண்ட்மெண்ட்டும் மிட்டிகேட் பண்ணல. ரீஃபண்ட்மெண்ட்டு சூப்பரான ஒரு பிளாக்கு. ரீஃபண்ட்மெண்ட் இல்லை, நமக்கு இதே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பிளாக்கு. எக்ஸ்பென்ஷனல் மோ இருக்குது, இன்ஸ்டியூஷன் மோ இருக்குது. டெய்லிக்கு போயிட்டு நம்ம ரீஃபண்ட்மெண்ட் பார்க்குறோம். ரீஃபண்ட்மெண்ட்டும் ஒரு நல்ல மோ, ஆனால் ஃபுல் சைஸ் பாடி கேண்டல். பட் ரீஃபண்ட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம், 50%க்கு மேலே இருக்குது. ஓகேங்களா? நமக்கு இந்த இடத்துல QML மெர்ஜ் ஆகுதா? QMLக்கு மேலே இருக்குது, புரியுதா? QMLக்கு மேலே இருக்குது. அப்போ நம்ம கூட சிங்கப்பூரன் ட்ரேடர்ஸும் உள்ளே வருவானுங்க. அப்போது நம்ம இந்த இடத்துல பை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 4 ஹவரில் போகிறோம், வெயிட் பண்ணுறோம். இந்த இடத்துல இது எல்லா லோவையும் அடிச்சிருக்கீங்க. ஆமாம், ஓகேங்களா? எல்லா லோவும் அடிச்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக வந்து அடிச்சிருக்கு, ஐடிஎம் இருக்குது. இந்த சப்ளை வந்து நமக்கு எல்லா க்ரைட்டீரியாவுக்கும் வரல, பட் இன்ட்ராடே பண்ணலாம். ஓகே, இங்கே ஒரு ட்ரேடு, மேலே ஒரு ட்ரேடு. ஆனால் இதெல்லாம் மேலே தான் ப்ரோ போவோம். ஓகே, புரியுதா ப்ரோ எப்படி செட்டப் போடுறேன்னு? புரியுது. இது பாருங்க, BOS சோச்சு மேலே சோச் பண்ணியிருக்கு, சோச்சு. அப்போ இது சோச்சா? இந்த சோச்சு இங்கே பண்ணால் இது டிமாண்டு, இன்டியூஸ்மெண்ட் இப்போ இங்கே கிரியேட் ஆகிருக்கு. புரியுதுங்களா? ஓகே. அப்போது இந்த இன்டியூஸ்மெண்ட்டை அடித்து இந்த டிமாண்டை கண்ட்ரோல் எடுக்கலாம். மார்க்கெட் மேலே வரணும், மேலேருந்து கீழே வரணும். ஓகே. அப்போ எங்கேருந்து வரணும்? அன்மிட்டிகேட்டட் சப்ளை. இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரணும். அப்போ மார்க்கெட் சப்ளைக்கு போகணும். அதனால நம்ம லோ டைம் ஃப்ரேம் போகிறோம், இந்த டிமாண்டை எடுக்கிறோம். இதை கொடுத்துருந்தேன், பட் இந்த ரீஃபண்ட்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இங்கே வந்து திரும்புகிறான். என்னை பொறுத்த வரைக்கும் இது மேனிபுலேட் அடிக்க போகிறான். ஓகே. டெய்லியில் பை நமக்கு சரி, டெய்லியில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகே. டெய்லி டிமாண்டு 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். ஓகே. கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு BOS சோச்சு என்ன பண்ணியிருக்கான்? டிமாண்ட் ஏதாவது எடுத்திருக்கானா? இது ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கா? BOS சோச்சு பண்ணாமல் அப்படியே இழுத்துட்டு போயிருக்கான். ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போகணும், ரைட்டா? ஒரு டைம் ஃப்ரேம் BOS சோச். ஓகே, டிமாண்டு ஒரே ஒரு டிமாண்டு தான் இருக்குது, அதுவும் மிட்டிகேட்டட் இல்லை ப்ரோ. அப்போது இந்த இடத்துல டிமாண்டே இல்லை. ஓகே. மிட்டிகேட்டட். நமக்கு இங்கே BOS கொடுத்து இங்கே சோச் கொடுத்துக்கு இங்கே நமக்கு டிமாண்ட் மிட்டிகேட்டட் தான். இங்கே மிட்டிகேட் ஆகிட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. பிரேக் ஈவன் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிரேக் ஈவன் ஹிட்டு, அதுக்கப்புறம் ட்ரேடு இல்லை, விட்டுறணும். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக எடுத்துகிட்டு இதில் இருக்கக்கூடிய டிமாண்ட் எடுத்து பை பண்ணக்கூடாது. இதை வந்து ஃபெயில் பண்ணுறான் அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா பார்த்துங்க. பிரேக் ஈவன் உங்களுக்கு ஹிட் பண்ணுறான் அப்படின்னா மார்க்கெட் ஒன்று சோச் இருக்குது, இல்லைனா BOS இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க, அதை பிரேக் நீங்கள் கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து என்ட்ரி எடுத்துகிட்டு என்ட்ரி ட்ரிகர் ஆகிட்டு மேலே போகிறோம். அதை பிரேக் ஈவன் பண்ணுறான்னு வைங்களேன், அதுக்கு அடுத்த மூமெண்ட் கீழே போகிறது தான். அது இப்படி வந்துட்டு கூட கீழே போகலாம், இவ்வளோ தூரம் போயிட்டு கூட கீழே போகலாம். என்னடா நமக்கு பிரேக் ஈவன் ஹிட் இவ்வளோ தூரம் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்ப்பீங்க, திடீர்னு கீழே வந்துடுவோம். ஓகேங்களா? இது ரேராக தான் நடக்கும். ஆனால் பிரேக் ஈவன் ஹிட் ஆனோடனே மார்க்கெட் கீழே வந்துடும். இப்படி கீழே வரதான் பார்க்கும். புரியுதுங்களா? ஓகே. பிரேக் ஈவன் ஹிட் ஆகிடுச்சுனாலே பவர் இல்லை, மார்க்கெட் கீழே வர பார்க்குது அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆகிருக்கு. நல்லா இதை நோட் பண்ணுங்கள். AUD/USD இந்த ஸ்ட்ரக்சர் ஃபெயில் ஆக போகுது. லிக்விடிட்டி பில்ட் பண்ணி வச்சுருக்கான். அப்போது இங்கே ஒரு சப்ளை இருக்குது, சப்ளையை மிட்டிகேட் பண்ணி தான் இதை பிரேக் பண்ணியிருக்கான்.
இப்போ சப்ளையில் கண்ட்ரோல் எடுக்க போகிறோம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறேன். இது பிஓஎஸ். இந்த பிஓஎஸ்க்கு கரெக்டான சப்ளை இது. ட்ரெண்டும் இப்போ செல்லில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா பை இருக்கும் செல்லு இருக்கும்னு சொல்கிறதுக்கு ரீசன் இதுதான். நம்ம எதை எடுக்கிறோன்றது நமக்கு தெரியணும். அப்போது 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் போகலாம். ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. அப்போ இதிலே கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. நமக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லை. தெரியுதா? டைரெக்டாக கீழே விழுந்திருக்கான். இங்கே தான் பிரேக் பண்ணியிருக்கான். அதெல்லாம் இன்டியூஸ்மெண்ட் கிடையாது. புரியுதா? இது இன்டியூஸ்மெண்ட் இல்லைன்னு நான் சொல்கிறேன். புரியுதா? புரியுது. அப்போ சப்ளை பிரேக் ஆகும். அப்போ நமக்கு இங்கேயும் நமக்கு செல் என்ட்ரி இல்லை. விட்டுறணும், அவாய்ட் பண்ணிடணும், அவ்வளோதான். இல்லை நம்ம ரூலில் இல்லைன்னா அவ்வளோதான், விட்டுறணும். ஏயுடியூஸில் நமக்கு என்ட்ரி இல்லை. ஆனால் மார்க்கெட் இங்கே பிரேக் ஈவன் கொடுத்ததுக்கு இந்த ரீஃபண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வருவான். அது எங்கேருந்து வருவான்றதை நம்ம ஏதாவது ஒரு மேலே இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு டன் சப்ளை இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து வரலாம். இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து வரலான்னு சொல்கிறதுக்கு ரீசன், மேலே சப்ளை ஒர்க் ஆகாது அதுவும் சொல்லிட்டேன். அப்போ மேலே அதுக்கு அடுத்து இருக்க சப்ளை ஒர்க் ஆகும். இது எல்லாத்தையுமே இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த சப்ளைக்கு இங்கே இருந்தால் ஃபார்ம் பண்ணுறேன். ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போகணும். ப்ராபபிலிட்டிஸ் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே போகணும். ஓகேங்களா? இந்த சப்ளை எடுக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரீமியம் சர்வீஸ் டிஸ்கவுண்ட் போடுறேன். ஃபஸ்ட்டு இது வந்து கரெக்டாக ப்ரீமியமில் தான் இருக்குது. ரெண்டுமே ஓகே. அப்போது மார்க்கெட் இதுக்கு வரலாம். ஓகேங்களா? வந்துட்டு கீழே அடிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மார்க்கிங் பண்ணியும் வச்சுக்கோங்க. இப்படி வந்துட்டு இதை அடிக்கலாம். அடிச்சுட்டு இப்படி போகலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதுதான் நடக்க போகுது அப்படின்றத நான் சொல்கிறதுக்கான ரீசன் புரியுதா உங்களுக்கு? சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். ஓகேங்களா? நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சிம்பிள் ஆகிடும் எல்லாமே. ஓகே ப்ரோ. உங்களோட அக்கௌண்ட் வந்து என்டையராக ப்ராஃபிட்லேயே இருக்கும் ப்ரோ. ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருக்கு, சரி ஃபீட்பேக் இருக்கா? அக்கௌண்ட் ப்ராஃபிட்லேயே இருக்கும், இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் சும்மா ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்கா? நானும் லைவில் ட்ரேட் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு நீங்கள் இதை காட்டில வேற என்ன ப்ரூஃப் பண்ணுவீங்க? மேக்ஸிமம் நீங்கள் எந்த இதில் குரூப்பில் நான் ஜாயின் பண்ணாலுமே லைவ் அக்கௌண்ட்டில் வந்து யாருமே ட்ரேட் சொல்லி தர மாட்டாங்க. நீங்கள் அதையும் மீறி சொல்லி அதை ப்ரூஃபாகவும் இப்போ ஃபிப்னாச்சி யூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டுப்பீங்க வந்து எனக்கு தெரியுது. அந்த அளவுக்கு பக்காவா 8 மாசம் 1 இயரா நீங்க எதுன்னு பண்றீங்களா, அதுவே பெரிய விஷயம். அதாவது செய்யறது மேட்ரு கிடையாது, அது கரெக்டா பெர்ஃபெக்ஷனா செய்யறது தான், ஒர்க் பண்றதுதான் மேட்ரு. நீங்க அதை வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷனா செஞ்சிருக்கீங்க. அது இப்ப எனக்கு அந்த டிபி அடிக்கையில எனக்கே சந்தோஷமா இருந்துச்சு. 50th சொல்லும் போது எனக்கே சந்தோஷமா, அவ்வளோ வைக்கிறோம், அப்ப எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருப்பீங்க அப்படிங்கறது எனக்கு அதுல அனலைஸ் பண்ணேன். பரவாயில்ல, அது எப்படியே கண்டினியூ பண்ணி நம்மளும் ப்ராஃபிட்ல இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய இது. கண்டிப்பா நீங்க இன்னும் இதை கூட ஸ்டாப் பண்ணாம இன்னும் என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கோ அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. நம்ம அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் எப்பவும் இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, உங்களோட ஃபீட்பேக் அப்படியே கொடுத்துருங்க ப்ரோ. எப்படி இருந்துச்சு கிளாஸு? நாளைக்கு இது வந்து பார்ப்போம், அது டெக்னிக்கல் கிடையாது. எப்படி இருந்துச்சு கிளாஸ் உங்களோடது? ப்ரோ உண்மையிலுமே கிளாஸ் வந்து அருமையான ஒரு இது ப்ரோ. அதாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து இத்தனை நாளாக நாங்கள் மிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறோம் உண்மையை சொல்ல போனால். ஓகே ஓகே. அதுக்கு ஒரு நேர காலங்கள் வந்தால் தான் அது மாதிரி கிடைக்குமான்னு தெரியல. நிறைய கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணி ஈவன் வந்து பேமெண்ட் கிளாஸஸ் கூட நிறைய அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஆனால் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பியூரிஃபிகேஷன் வந்து பண்ணலை. ஜஸ்ட் ஒரு மேம்போக்கா ஒரு ப்ரோ சொன்ன மாதிரி லைவ்ல எல்லாம் வந்து வச்சு இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிப்பாக இங்கே வந்துட்டு போகும். நீங்கள் ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் இருக்கும்போதே ஒரு இது சொன்னீங்க, யூஎஸ்டி ஜேபிஒய்லன்னு நினைக்கிறேன். ஓகே. மார்க்கெட் வந்து அந்த டவுனை வந்து எடுத்துருவான், ஹண்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க ஆக்சுவலாக. ஓகே. அதை நீங்கள் சாட்லேயே கூட போட்டு காமிச்சிங்க. அதை அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. இந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு அனலைசிஸ் வந்து இருக்கு. சூப்பரான ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுங்கிற ஒரு மன திருப்தி இருக்கு ப்ரோ. ஏன்னா வந்து
இதில் நிறைய வந்து லாஸை நோக்கி மக்கள் போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு இதான ஒரு, அதாவது எப்படி சொல்கிறது, இந்த மார்க்கெட் வந்து ஒன்லி லாஸ் மட்டும்தான் தரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான இதை தாண்டி உங்களை மாதிரி இது வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டா நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும், நாம் சஸ்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய கிளாஸஸ்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவான ஒரு இது ப்ரோ. கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட வந்து லேர்ன் பண்ணி உங்களோட ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் இருக்குங்கிறது நல்ல தெளிவாக தெரியுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்கிறது நான் சொல்ல வருவேன். தேங்க்யூ ப்ரோ. ஆமாம் ப்ரோ. தேங்க்யூ. நல்ல ஒரு, அதாவது ஒரு 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 டாபிக்ஸ் கேட்டோம்னா கூட அகைன் அண்ட் அகைன் கேட்கும்போது அதை பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீட்டாக சொல்லித்தரீங்க. அதிலிருந்தே வந்து நல்ல ஒரு அப்ரோச் ப்ரோ உங்களுக்கு. அதை தாண்டி அதாவது சிம்பிளி த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுடைய கிளாஸ் எல்லாமே. தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுன்ற ஹோப் வந்துருச்சா? எனக்குலாம் நல்லாவே ஹோப் வந்துருச்சு. ஓகே ப்ரோ. ப்ரோ சூப்பர். என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி பொறுமை அவசியம் இதுல. அதாவது கண்டிப்பா ஸ்கேல்பிங்னா நீங்க சொன்னது இந்த ஸ்ட்ராட்டஜியில் இது பண்ணலாம். மற்றபடிக்கு வந்து அந்த இதில் ஸ்விங் பொசிஷனில் எடுக்கிறங்க போது பொறுமையாக இருக்கணும். டிமாண்ட்னா அந்த டிமாண்டில் வரணும், கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், ரிஃபைன்மெண்ட் முதற்கொண்டு எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி பொறுத்திருந்து எடுத்தோம்னா $50 வச்சு $5000 நீங்கள் சொன்ன மாதிரி அடிக்கலாம். கண்டிப்பாக ப்ரோ. அதுதான் அந்த பொறுமை தான் வந்து இங்கே இது அந்த சைக்காலஜிக்கலாக நம்ம ஃபிட் ஆகி உட்காரணும். அதுதான் மேட்ரு. கண்டிப்பாக. அதனால அதுவும் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா வந்து நீங்கள் இந்த அளவுக்கு தான் மார்க்கெட் இங்கே தான் வரும், இங்கே தான் போகும். பிஓஎஸ் கொடுத்துன்னா இங்கே தான் வரும், சிஹெச்ஓ கொடுத்துச்சுன்னா இங்கே தான் நம்மளோட அந்த பர்ஃபெக்டான டிமாண்டு சப்ளை பர்ஃபெக்டான டார்கெட் நீங்கள் சொல்லிடுறீங்க. அதை நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னாவே போதும். சூப்பராக. கண்டிப்பாக ப்ரோ. ஆமாங்க ப்ரோ. ரொம்பவுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது ப்ரோ. கிளாஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டு. தேங்க்யூ. சூப்பர். உண்மையை சொல்ல போனால் நானாகட்டும் அவர் ப்ரோ சொல்லும் போதும் நிறைய வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லாம் நாங்கள் கடந்து தான் உங்ககிட்ட, அதாவது கடைசியில் வந்து எங்கேயோ போய் எல்லாமே பண்ணி தட்டு மாதிரி கடைசியில் வந்து சேர்ந்த இடம் வந்து ஒரு நல்லதாக இருக்கும் அப்படின்னு ஒரு இதில் வந்து சூப்பரான இடத்துக்கு வந்திருக்குங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எங்களுக்கு இருக்கு. உண்மை சொல்ல போனா சூப்பர் ப்ரோ. சூப்பர். நீங்க ப்ராஃபிட் பண்ணணும். இதை பிடிச்சிட்டு நாங்க மேலே வெந்துடணும். அதுதான் வந்து எங்களுடைய புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனத்துக்கு உண்டான வழிகாட்டியே வந்து நீங்க கரெக்டா கொடுத்துட்டீங்க. சூப்பர் ப்ரோ. சும்மா வந்து இங்க ஏனாதானோன்னு ஒரு கிளாஸ் வந்து நீங்க சொல்லல, பர்ஃபெக்டான ஒரு செட்டப்போட ஸ்ட்ராட்டஜியோட இருக்கிற கிளாஸ் தான் நீங்க இவ்வளவு நாள் நடத்தி கொடுத்துருக்கீங்க. அதை வந்து நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னாவே போதும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 4-5 மாதம் ட்ரைனிங்லேயே நாங்கள் அதை பர்ஃபெக்டாக பண்ணிடுவோங்கிற நம்பிக்கை எங்கள் 3 பேர்த்துக்குமே இருக்குது. சூப்பர் ப்ரோ. சூப்பர். கண்டிப்பாக பண்ணோம். நீங்களாம் ப்ராஃபிட் பண்ணால் தான் எனக்கு நான் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பாக ப்ரோ. கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இருப்போம். கண்டிப்பாக பண்ணோம் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூங்க. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. உங்களுக்கு ப்ரோ? ப்ரோ அதான் சொல்ற மாதிரி எந்த அடுத்து நாங்க படிக்க வேற ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் நீங்க சொல்லி கொடுத்தீங்க. இனி நாங்க நீட்டா அமைதியா இருந்து ஒரு ஒரு அது எப்படி சொல்ற டீசென்ஸா இருந்து பண்ணி எடுத்தா தான் உண்டு. எமோஷனல் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது முதற்கொண்டு நீங்க சொல்றீங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரேடு போட்டீங்கன்னா அடுத்து நீங்க சார்ட் பார்க்காதீங்க, நீங்க டிபின்னு வச்சா டிபி தான் அப்படிங்கிற ஒரு இது ஃபேஷனுக்கு வந்தா தான் உங்களால வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு. அதே மாதிரி எமோஷனல் ட்ரேட் எல்லாமே நீங்க சொன்ன கான்செப்ட்ல பார்த்து எமோஷனல் ட்ரேடை ஃபுல்லாமே ஓரளவு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கி ஒரு 1 மந்த் ஆகுது. 1 மந்த் ஆகும்போது ஃபுல்லாமே ஸ்கேல்பிங் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சும்மா இந்த பச்சை கேண்டில பார்த்து இந்த மாதிரி ஒரு ட்ரேடு எல்லாம் சும்மா பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி. இப்போ வந்து என்னன்னா நீங்க சொன்ன அந்த 50% கேண்டில் அந்த அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அக்ரிசிவா, அதாவது நான் ஃபுல்ஃபில்லா இன்னும் படிக்கல, ஆனாலுமே அந்த 15 மினிட்ஸ்ல நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், அது டிபி போகுது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ நம்மளுக்கு ஃபேஷனா இருந்து வெயிட் பண்ணி எடுத்தா கண்டிப்பா அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். இதனால வரைக்கும் விட்ட லாஸ
இதை விட டபுள் மடங்கா கூட எடுக்க முடியும். அதுதான் இப்போ எடுக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. இருந்தாலும் கண்டிப்பா முயற்சி பண்றோம். ஏன்னா உங்கள்கிட்ட படிச்சக்கூடிய அந்த பேரை காப்பாத்திடுவோம். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அதனால ஆமா, கண்டிப்பா ப்ராஃபிட்ல தான் இருப்போம். அவர் சொல்ற மாதிரி 3 வருமே ப்ராஃபிட்ல இருப்போம். கண்டிப்பா நான் உங்களை பழையபடி நாங்க கனெக்ட் பண்ணுவோம். இந்த கிளாஸ் டைம் முடிஞ்சாலுமே உங்களை கனெக்ட் பண்ணி நாங்க பேசுவோம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் கரெக்டாக அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணி நம்ம வந்து நம்ம லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணி வைக்கணுன்றதுக்கும் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஈஸி தான், சிம்பிள் தான். நீங்கள் வந்து மைண்டை போட்டு ரஷ் பண்ணவே தேவையில்லை. உங்களுக்கு லாஸ் ஆகுது, ஒரு 4-5 என்ட்ரி லாஸ் ஆகுதுனாலும் பிரச்சனையே இல்லை. அடுத்தடுத்து மூவ் பண்ணுங்க. அது இல்லாமல் நம்ம அந்த லாஸ் ரெக்கவர் பண்ணுறதுக்கான ட்ரேட் செட்டப்ஸையும் நம்ம கொடுத்துட்டோம். ஈஸியாக வந்து பண்ணுங்க. நீங்கள் பார்க்கும்போதே ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6 என்ட்ரியா என்னமோ வந்து 6 என்ட்ரிஸ் கிட்ட நம்ம பார்த்தோம். 6மே வந்து டிபி தான் போயிருந்துச்சு. ஓகேங்களா? அதனால டிபி தானே போயிருந்துச்சு. ஓகே தானே? பார்த்தீங்க தானே? கண்டிப்பா டிபி தான் அதான் போயிருக்கு. சொல்றோம்ல, இதுக்கு மேல படிக்க மார்க்கெட்ல ஒண்ணும் இல்லை. எல்லாத்தையும் தரவா சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல என்ன இருக்கு? இனிமே நம்மகிட்ட இருக்க வேண்டியது பொறுமை மட்டும்தான். அந்த பொறுமை இருந்தா கண்டிப்பா அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். அது இல்லாம எமோஷனலானா நம்ம எவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜியை படிச்சானாலுமே இதுதான் ஃபெயிலியர் தான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி பொறுமை, கன்ஃபர்மேஷன், ரீடெஸ்ட் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி போட்டு லாஸ் ஆனா கூட நீங்க அது அப்படியுமே உங்களுக்கு ஒரு இதுல எஸ்எல் ஆச்சுன்னா அதுக்கு உண்டான ரீசனும் சொல்றேன்ட்டீங்கல்ல. அது முதற்கொண்டு எங்களுக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் தான். அதனால நீங்க சப்போர்ட்டும் கொடுக்குறீங்க. என்னென்ன இது ஏன் ஆச்சு, இது எதனால வரல, இது என்ன ஏது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க. அதுவே ஃபுல்ஃபில் ஆகுது எங்களுக்கு. நாங்க கட்டக்கூடிய அமௌண்ட்டை காட்டிலும், ஃபீஸா கட்டக்கூடிய அமௌண்ட்டை காட்டிலும் நீங்க எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க. இது இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டை வச்செல்லாம் ஈஸியா நாங்க இதை ரெக்கவர் பண்ண முடியும். நீங்க சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு பார்க்கையில. அப்ப இது ஒரு மேட்டரே கிடையாது இல்ல. அதனால எங்களுக்கு கொடுத்த இதுக்கு எங்களுக்கு இது ரொம்ப ஒர்த்து தான். இந்த கிளாஸே ஒர்த்து. தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக வரணும் ப்ரோ. ஓகேங்களா? கண்டிப்பாக வருவீங்க. ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய நாலேஜஸ் வந்து கெயின் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு இந்த வீடியோஸ் எதுவுமே புரியல அப்படின்னா கண்டிப்பாக எஸ்எம்சி தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எஸ்எம்சி லேர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இந்த யூடியூப்பில் நான் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியுது, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் என்ன இருக்கோ, என்னை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு மனசில் என்ன இருக்கோ அதை ரொம்ப ஓப்பனாக வெளிப்படையாக கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு கமெண்ட்டும் நான் ரீட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். அது பேட் கமெண்டாக இருந்தாலும் ஓகே, குட் கமெண்டாக இருந்தாலும் ஓகே, கண்டிப்பாக கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் என்னோடய வீடியோஸ் ரொம்ப ஒரு நல்ல வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரீச்சஸ் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ரீச் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு லைக் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? லைக் வந்து பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட சஜஷன் என்ன, உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு நாலேஜை பற்றின வீடியோஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரி, வெயிட் பண்ணுங்கள். பார்த்து சேஃபாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.